வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமிங்க. பஞ்சாயத்து தார் சாலை ஒட்டியே அமைந்துள்ளது. 3 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. நல்ல இடம் ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குங்க. இந்த லேண்டினுடைய வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா தார் சாலைங்க, கிழக்கு பக்கம் மண் பாதைங்க. அதுக்கு அட்ஜாயினில் அப்படியே கிழக்கால் பார்த்திங்கனாக்கா ஃபாரஸ்ட்டு லேண்டுங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த இடம் வாங்கி இந்த மாதிரி ஆடு மாடுகள் வளர்த்துறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். அது மாதிரி மரங்கள் இந்த மாதிரி வளர்த்தி தோட்டம் அமைச்சிக்கலான்னாலும் அமைச்சிக்கலாங்க. தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள் வேணாலும் சிறப்பாக அமைச்சிக்கலாங்க. சூப்பரான செம்மண் பூமி, நல்லா ஸ்கொயராக இருக்கும். 2 பக்கம் பாதை வசதியோடு இருக்குது. கிழக்கு வடக்கு 2 பக்கம் கார்னராக பாதை வசதி சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் டு அரூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை சாமியாபுரம் கூட்டுரோட்டுக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க. அந்த 4வே 4 வழிச்சாலையிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 4 வழிச்சாலையிலேருந்து ரொம்ப பக்கம், 1 கிலோமீட்டர் தான் வருங்க. நீங்கள் வேணால் கூட செக் பண்ணிக்குவாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி, வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. பாருங்கள், பக்கத்தில் எல்லாமே வீடுகள்லாம் கூட இருக்குது. இதனுடைய பேக் சைடில் வீடெல்லாம் கூட குடியிருக்காங்க. அதனால் நம்ம நீட்டாக வெவ்வேறு மூலையில் சூப்பரான ஒரு வீடு கூட கட்டி அருமையாக நல்ல இயற்கை காற்றோட்டமாக வசிக்கலாங்க. அருமையாக இருக்கும். அது மாதிரி இந்த இதில் வந்து ஒரு கிணறு வசதி இருக்குங்க. ஆனால் இந்த டீசல் இன்ஜின் தான் அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில். அதனால் இப்போ நீங்கள் நீட்டாக கிணத்துல தண்ணீர் இருக்குங்க. ஏன்னா கிட்ட போய் ரொம்ப உள் சைடு கிணத்துல தண்ணீர் இருக்குது, எடுக்க முடியாதுங்க. அதனால் நம்ம பாருங்கள் கிணறு காமிச்சிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு டீசல் இன்ஜின் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். தேவைப்பட்டால் ஒரு போர்வெல் அமைச்சிக்கிட்டிங்கன்னா போதுமான தண்ணீர் கிடச்சிடும். ஏன்னா கிணறும் இருக்குது. இது வந்து தேக்கு மரங்க. தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 தேக்கு மரங்கள் நல்லா பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. நல்லா வளர்ச்சியும் சூப்பராக இருக்குது. அதனால் இது மாதிரி மரங்கள் வளர்த்துறதுக்கு ஏற்ற அருமையான பூமி, நல்ல செம்மண் பூமி சூப்பராக இருக்கும். பாருங்கள், வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் 45 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க. அது மாதிரி இது வந்து பேங்க்கில் இருக்குங்க. இதனுடைய பேப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா டாக்குமெண்ட்டு பேங்க்கில் இருக்குது, லோனில் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து யார் வாங்குறதா இருந்தாலும் அந்த லோன் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி தயாராக வந்துடுங்க. இடத்த பாருங்கள், வந்து பார்த்துட்டு நேராக பேங்க்லேயே போயிட்டு நம்ம அமௌண்ட் கட்டி பேப்பர் வந்தோன்னே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. பைபாஸில் 4 வழிச்சாலையிலேருந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கம்பெனிஸ் எதனா தொடங்கணுன்னா கூட தொடங்கிக்கலாங்க. சூப்பராக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அருமையான ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், வாங்கி நீட்டாக பயன்படுத்திக்குவாங்க. சூப்பராக இருக்கும். அது மாதிரி நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த லேண்டு வந்து எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. தோட்டம், மற்றபடி பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் ஏற்ற அருமையான பூமி. பாருங்கள், வீடியோ முழுமையாக பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட போய் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.